வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். நேற்றையான் காணொலியில் பார்த்துருப்பீங்கள், நாங்கள் திருக்க மீன் கருவாடு பண்ணி கொண்டு வரது என்ன. இன்றைக்கு அப்போ நாங்கள் திருக்க மீன் கருவாட்டை வச்சு என்ன செய்ய போகிறோம்? கத்திரிக்காயும் போட்டு நல்ல ஒரு பிரட்டல் குழம்பு கறியும் வச்சு ஒரு பொரியலும் செய்வோம். திருக்க மீன் திருக்க கருவாட்டு பொரியலும் வெள்ளமா புட்டு அப்போ இன்றைக்கு இரவுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடுன்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே வெள்ளமா புட்டோட சாப்பிட தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உண்மையாக கத்தரிக்காய் போட்டு சமைச்சாலே திருக்க மீனுக்குள்ள அந்த ஒரு சுவையாக இருக்கும். வெள்ளைக்கறி இருந்தாலும் சரி, குழம்பு கறி இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு சாப்பாடு இன்றைக்கு இரவுக்கு எங்களுக்கா. அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் வந்து கருவாட்டை வெட்டி எடுப்போம். பெரிய கருவாடு தானே முதல் வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் கருவாட்டை வெட்டி எடுப்போம். இப்படி இந்த குத்தியில் வச்சு வெட்டுறேன்னா சுவாமே கவனங்களை விழுந்து ஓடும். இப்படியே நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி எடுப்போம். இப்போ வந்து நான் வெட்டுறது சரியில்லையாமாண்டா ஆள் வெட்டுறாரு பார்ப்போமே. நாங்கள் முதல் கொம்பனி தானே வேலை செய்யணும். வெட்டி வெட்டி கீழே விழுத்துறேன் பாருங்க வெட்ட. ஆனால் துண்டுகள் போல இல்லை இல்லை, அது புறாவு வெட்டி எடுக்கலாமே. இங்கே அப்படி இருக்கேன். இது அறுத்து எடுக்கணுமா? ஏன்னா கீழே இல்லை விழுந்து ஓடும். இப்படி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். இப்போ வந்து நான் வெட்டி முடிஞ்சது மிச்ச கருவாட்டை சுஜியும் மாமியும் சேர்ந்து வெட்டிடும். ஆனால் இவ்வளோ தேவையில்லை. நம்ம இந்த குத்தி நட்டபடியாக பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் நல்ல மீன் வெட்டுறதுலேருந்து. ஆமாம், இவ்வளோ மட்டும் காணும். ஆனால் சின்ன சின்ன வெட்டினா தான் எல்லாம் தசை நல்லா சின்னனா போடணும். போட்டால் தான் நல்லா. கருவாடும் கீழே நட்டுருக்கிற குத்தியும் ஒரே கலராக கிடக்கா. குத்தியை வெட்டி போடாமல் ரைட் காணும். இது காணும். இப்போ இதையும் இப்படியே வெட்டுவோம். ரைட், இது வந்து கூட எங்களுக்கு இதை வச்சு அப்புறம் ஒரு நாளைக்கு கறி தட்டுப்பாடு வரை கடக்கண்டு போட்டு காய்ச்சி விடலாம், சமைச்சு விட்டுடலாம். ஆனால் கருவாடு சில பேர் வந்து மீன் சாப்பிட மாட்டேனா, ஆனால் கருவாடு விரும்பி சாப்பிடுவேன் தெரியுமா. அதுதான் விருப்பமாக இருக்குங்க கருவாடு. பாருங்க மாசி துண்டு ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன இதில் கொஞ்சம் உப்பு பார்க்கணும். ஏன்னா உப்பு கூடுதலாக போட்டு தான் இதை கருவாடை போடுவேன். நம்ம தான் நாங்கள் உப்பு வந்து கவனமாக போட்டால் சரி. கருவாட்டு கறிக்கு நம்ம கை கவனம். வெட்டின கருவாட்டை நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். இப்போ கருவாடு ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல உப்பண்டா நாங்கள் சுடுதண்ணியில் வந்து கழுவி எடுக்கலாம். இது வந்து அம்மா ஒரு துண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தவன் உப்பு வந்து அளவாக இருக்கின்றபடியாக நாங்கள் வந்து 2-3 தரம் சாதாரண தண்ணியிலேயே பச்சை தண்ணியிலேயே கழுவி விடுவோம். உப்பு கூடண்டா நீங்கள் ஒரு அளவான சுடு தண்ணியில் இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவினா சரி. உப்பு வந்து எங்களுக்கு சமமான அளவுக்கு வந்துடும். இப்போ பொரிக்கக்குள்ளே கட்டாயம் சாதமாக இருக்கா தண்ணியில் போடணும் உப்பு. என்ன சுடு தண்ணியில் கறி வைக்கக்குள்ளே பிரச்சனை இல்லை. அது பால் அதெல்லாம் விட்டு தண்டபடியாக கொஞ்சம் நார்மல் ஆகும். பொரிக்கக்குள்ளே கொஞ்சம் வேணாலும் கைக்கும் போடுறது கைக்குமோ. கருவாடு நாங்கள் கழுவி எடுத்துட்டோமே. இப்போ வந்து கத்திரிக்காயை வெட்டி எடுப்போம். கத்திரிக்காய் வந்து தண்ணிக்கு வெட்டி போட்டால் தான் அந்த கயர் வந்து ஊறாது. ஆனால் இது நேற்று வாங்கின கத்திரிக்காய் தானே. இல்லை பிஞ்சு கத்திரிக்காய். இதுவும் பிஞ்சு கத்திரிக்காய் தான். பூச்சி இல்லை அப்படின்னா இப்போ பெருசாக கத்திரிக்காய் இல்லை, பூச்சி வாரம் இல்லை. அந்த கைப்பரட்டின பண்ணபடியா பூச்சி வாரம் இல்லை. ஆனால் சொல்லுங்கன்னா பூச்சி உள்ள கத்திரிக்காய்ன்றா தான் அந்த நல்ல மருந்து இல்லாத கத்திரிக்காய்ண்டு. ஆனால் அதுதான் உண்மை வேணா. அதில் பூச்சி வந்துருக்கு. அதான் அதுதான் எதுக்குன்னு நாங்கள் பார்த்து வெட்டுறது தான் நல்லது.
ஆனால் காணும் போல இருக்கு எனக்கு பார்க்க என்ன கத்திரிக்காயோ கத்திரிக்காயில் குறைச்சி கருவாட்டில் கூட்டுவோம்ன்றீங்களோ இப்போ எங்களுக்கு இவ்வளோ காணும் இந்த 2 கத்திரிக்காயும் இருக்கட்டுக்குமே என்ன சாம்பார் வைக்க போடலாம் இதுக்கு அதுதான் வந்து கத்திரிக்காயை நல்ல வடிவாக கழுவி எடுத்து நாங்கள் வெட்டி எடுப்போம். இப்போ நீங்கள் குழம்புக்கு தானே இப்போ பொரிக்கிறேன்னா நல்ல மெல்லிசாக வெட்ட வேணும். நாங்கள் அப்படி கருவாட்டோட சேர்த்து போடுறபடியாக கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாவே வெட்டி போடுவோம். நாங்கள் வந்து கத்திரிக்காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இனி வந்து கறி சமைக்க தொடங்குவோம் என்ன அதோட வந்து காத்துன்றபடியாக நாங்கள் வேலைக்கு அடுப்பு மூட்டினாங்க. அப்படி இருந்து காத்து இப்படியே சுழாட்டி அடிச்சு கொண்டு இருக்குது சரியான காத்து. ஓரளவுக்கு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த சட்டிக்கான இன்றைக்கு கருவாடு கத்திரிக்காய் சமைக்க போகிறோம். அந்த புதுச்சட்டிக்காய் சமைக்க ஒரு ஆசையாக இருக்கும் என்ன மண் சட்டின்றதை தாண்டி அந்த புதுச்சட்டி வைக்க ஒரு ஆசையாக இருக்கும். அது சரி. சட்டி வந்து எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா முதல் வந்து கருவாட்டை பொரிச்சு எடுப்போம். பொரிச்சு எடுத்து போட்டு பிறகு நாங்கள் கறி சமைக்க தொடங்குவோம் என்ன. இப்போ பொரிக்கிறதுக்காக எண்ணெய் விடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் தான் அந்த மிச்ச எண்ணெயில் வந்து நாங்கள் கத்திரிக்காயை அப்படியே வதங்க விடலாம். காணுமே என்ன எண்ணெய் வந்து அப்படியே நல்லா கொதிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து எங்களுக்கு கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் கருவாடை பொரிக்கிறதுக்காக போடுவோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தூள் சேர்த்து பொரிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு சும்மா பொரிக்க தான் விருப்பம் என்ன. இப்போ நாங்கள் தூள் சேர்க்க இல்லை இல்லாட்டி பொரிச்சு முடியாமல் இருக்கா தூள் போட்டு அப்படியே சூட்டோட பிரட்டணும். அது பொரியட்டுக்குமே நான் கருவாடு நம்ம கருவாடு கழுவேக்கே ஒரு வாசம் பொரியக்க நல்ல வாசமாக இருக்கு என்ன. மற்றது திருக்க மீன் பொரிக்க படிக்கும் கருவாடு பொரிக்க படிக்குமோ? இல்லை இல்லை இல்லைண்ணா இல்லை திருக்க மீன் பொரிக்கக்குள்ள கவனமாக இருக்கணும். படிச்சு பறக்குமோ? ஆனால் ரோட்டால பூராக்கள் எல்லாம் பெற போயிடும். பொரியல் வாசம் 4:30 போல கருவாட்டு பொரியல் வாசம் இருக்குது. கருவாடு வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுது. இப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம். அப்படி இறைச்சி துண்டுகள் மாதிரி தான் இருக்கு ஏன்னா அதுதான் இந்த கருவாடும் இறைச்சியும் எடுத்துட்டு வரைய மாதிரி தான் இருக்கு. என்ன ஒரு விஷயம் வந்து குளிரான நேரங்களில் திருக்க வந்து சாப்பிட்றத குறைச்சி கொள்ளுங்க. இது குளிர் வந்து அந்த கடும் மழை பெய்கிற நேரங்கள் பனி பெய்கிற அந்த கடும் குளிரான டைமுகள் மற்ற இரவுல எல்லாம் கூடுதலாக சாப்பிடக்கூடாது. மற்றது சில பேருக்கு வந்து இந்த முட்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயம் இது கூடுதலாக சாப்பிடக்கூடாது. வந்து அந்த இதுகளை தவிர்த்து கொண்டா சரி. எங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லிடுவோம். இல்லை இல்லை எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். கருவாடு வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இறக்குவோம். கருவாடு நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கருவாடு கத்திரிக்காய் கறி தான் வைக்க போகிறோம். முதல் வந்து கொஞ்சமாக வெந்தயமும் பெருஞ்சீரகமும் போடுவோம். ஆனால் கருவாட்டு கறிக்கு வெந்தயம் போடைக்க நல்லா இருக்கும். சில பேர் வந்து போட்டுக்கொள்றையில் நீங்கள் விரும்பினா போட்டு சமைச்சு பாருங்க, உண்மையிலுமே நல்லா இருக்கும். அதோட பச்சை மிளகாய் வெங்காயம், அதுவும் சின்ன வெங்காயம் தான் போடுறோம். உள்ளி வந்து ஒரு கொஞ்சமாக உள்ளியும் வெட்டி போடுறோம். இப்போ நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட உள்ளியும் வந்து எங்களுக்கு நல்ல வதங்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு வதங்கிட்டுது. நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். இப்படியே ஒருக்கா பிரட்டி போட்டு இப்போ வந்து கத்தரிக்காயை இதோட சேர்ப்பேன். அப்படியே ஒருக்கா நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இப்போ சட்டி ஃபுல்லாக இருக்குது கத்தரிக்காய் அப்படியே வதங்கி வர அப்படியே எங்களுக்கு கணக்காக வரும் பாருங்க. நல்லா பிரட்டி விடணும். ஏன்னாண்டா வெங்காயம் பச்சைமிளகா அடியில் கிடக்கல கறி போடணும். இப்படியே நாங்கள் மூடி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு கத்தரிக்காய் வதங்கட்டுக்கும். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். 2 இல்லை 3 நிமிஷம் ஆயிட்டுது.
என்ன வதங்கி வத்தி போய் வந்து கிடக்கு. அப்படியே நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா, நல்ல பிஞ்சு கத்தரிக்காய் இல்லை அப்படி வதங்கிட்டு. இப்படியே சாப்பிடலாம் போல. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, கழுவி வச்சுருக்கிற கருவாடத்தோடு சேர்க்க போகிறோம். அப்படியே நல்ல வடிவாக இருக்கா பிரட்டி விடுவோம். கருவாடு இது நல்லா தசப்பிடிப்பான கருவாடுண்டாபடியா அவிஞ்சிரும் எங்களுக்கு. அதுக்காக தான் கத்தரிக்காயோட சேர்த்து கூட இல்லை. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கருவாடுங்களுக்கு அவியத்துக்கு மூடி விடுவேன். அடுப்பு வந்து கூடுதலாக எரிக்கக்கூடாது. எங்களுக்கு ஒரு நார்மலாக அடுப்பு எரிஞ்சால் காணும். ஆக எரிஞ்சால் பேருந்து அப்படியே கத்தரிக்காய் அப்படியே கரைஞ்சி போடும் நல்லா. இப்போ அளவான நெருப்பில் நாங்கள் எரிச்சா சரி. இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். அப்படியே கருவாடும் கத்தரிக்காய் ஒரே நிறத்தில் வந்துட்டு நல்ல வாசம் வருது. இப்போ நாங்கள் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்ப்போம். உப்பு வந்து நாங்கள் பார்த்துட்டு கடைசியாகவே போட்டுக்கொள்வோம். என்ன தூள் வந்து இது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் வந்து இது 1ஆம் பால் 2ஆம் பால் 2 பிரித்து எடுத்து வைக்காமல் எல்லா பாலும் உண்டாவே சேர்த்து விடுறேன். அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். இதோடு என்ன செய்ய போகிறோம்னால், இப்போ வந்து நாங்கள் பழப்புளி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கிறோம். அதுவும் கத்தரிக்காய் கருவாட்டு கரைக்கு வந்து உண்மையிலேயுமே பழப்புளி வந்து பிரதானமானது. நாங்கள் பழப்புளி சேர்த்துக்கொள்வோம். இப்படி வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். எங்களுக்கு கறி வந்து நல்லா கொதிக்கட்டுக்கும். அப்படியே மூடி விடுவோம். கொதிச்ச பிறகு நாங்கள் உப்பு பார்ப்போம். என்ன இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டேன். இப்படி இருக்கு. ஆனால் கத்தரிக்காய் வந்து நல்லா கரைஞ்சிட்டது. அதே சமயம் கருவாடு கரையே இல்லை. கருவாடுஞ்சு துண்டுகளாக கிடக்கு கருவாடுகள். இப்போ வந்து உப்பு காணமான்னு பார்ப்போம். பார்த்துட்டு வேண்டாம் சேர்த்துக்கொள்வோம். நான் சுடு ஒரு கொஞ்சம் போடலாம். உப்பு போடணுமா? ஒரு கொஞ்சமாக சேர்ப்போம். கணக்க வேண்டாம். கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது எனக்கு. கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் உப்பாக சேர்க்குறோம் நாங்கள். ஆனால் புட்டுக்கு நாங்கள் விட்டு குழச்சி சாப்பிடத்தானே வேணும். இப்போ இன்னொரு 1 நிமிஷம் அவங்களுக்கு அடுப்பில் இருக்கிறதுக்கு நாங்கள் இறக்கி சாப்பிட சரியாக இருக்கு. ஏன்னா அப்படியே மூடி விடுவோம். எங்களுக்கு இப்போ சரியாக இருக்கு. மேனா அப்பா நல்ல ஒரு வாசமாக இருக்குது. வந்து பார்க்க இப்படித்தான் இருக்கு வாசம். எப்படி இருக்குங்க இப்படி இறாக்கு வந்தாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே. அதே மாதிரி நாங்கள் புட்டு நிறைய திறமை வச்சு காட்டினபடியா புட்டு நாங்கள் காட்டையில் அப்படியே சுட சுட நீத்துப்பட்டியோட இறக்குனபடி இருக்கேண்ணா. இதில் வந்து கருவாட்டு பொரியல். இதில் வந்து எங்கட கத்தரிக்காய் கருவாட்டு குழம்பு. என்ன அப்படியே கருவாட்டு துண்டுகள் விழுகுது. சாப்பிட்டு பார்ப்போமே நீ. ஏன்னா இப்போ புட்டு வச்சு கருவாடும் கத்திரிக்காயும் சமைச்சு எடுத்தாச்சேண்ணே. அதுவும் திருக்க மீன் கருவாடு, அதோட கருவாட்டு பொரியல். இண்டியானங்களை இரவு சாப்பாடுன்னு சொல்லலாம். ஏனண்டா இருட்டு போடுறதுக்கு இன்னும் ஒரு 1 மணிக்கு கிளம்பா இருக்குது. அப்போ நான் எங்களுக்கு இது இரவு சாப்பாடு தான். சாப்பிட்டு பார்ப்போம்ண்ணே. நாங்கள் அந்த சில கத்திரிக்காய் துண்டுகள் அப்படியே இருக்குது. நல்ல முழு துண்டுகள்.
கத்திரிக்காய் கருவாடும் புட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கறி இப்பெல்லாம் சோறுண்டாலும் கத்திரிக்காய் கருவாடு நல்லா இருக்கு வேற நாங்கள் இப்போ தாளிச்சல்ல வச்சு நாங்கள் அது அப்படியே கூட்டியே வைக்கலாம் பொரியலும் நல்லா இருக்கு கறி எல்லாமே போட்டு கூட்டி போட்டு கொதிக்க வைக்க கருவாட்டை போட்டு நாங்களும் இறக்கலாம் ஆனால் நாங்கள் உப்பு போட்டது தான் கணக்காயிரம் குழம்பு உப்பு கணக்காயிரம் உண்மையாக ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் மற்ற பொரியலுக்கும் அந்த அளவு உப்பு கூட இல்லை இன்னும் உருக்கமாக இருக்குது பொரியல் என்ன இதோட சேர்த்து சாப்பிட தெரியல இல்லை அந்த உடைக்க இல்லாமல் அவ்வளோ இறுக்கமாக இருக்குன்ற பொரிச்சோன்னு ரீட் ஆனால் திருக்க கருவாடுன்றாலே பொரியல் வந்து வெள்ளை மாப்புட்டுக்கு தான் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பச்சை மிளகா பொரியல் எப்படியோ அதே மாதிரி திருக்க கருவாடு வந்து வெள்ளை மாப்புட்டுக்கு நல்லா இருக்கும் வெள்ளை மாப்புட்டுக்கு இந்த பச்சை மிளகாயும் நல்லா இருக்கும் பொரிச்சா அதோட நேற்று பண்ணி கொண்டு அந்த வாழை மீன் சாவாழை அது நல்லா இருக்கும் சொல்ல வார்த்தை இல்லை உண்மையிலுமே நல்லா இருக்குது கதை இல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு இரவு சாப்பாடுன்னு தான் சொல்லணும் அப்புறம் இரவு சாப்பாட்டை பகல்ல நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது இருட்டு படத்தை நீ சாப்பிட்டா அப்புறம் இரவு சாப்பிடல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி உண்டு நாங்கள் அப்போ இன்றைக்கு இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் என்ன நன்றி வணக்கம்